வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். கலர்ஃபுல்லான மேங்கோ கண்டென்ஸ் மில்க் ஜெல்லி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: 100 ml பால், 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் பவுடர், 150 கிராம் மாம்பழம், 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, 2-3 ட்ராப் லெமன் ஜூஸ். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர் எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இது நல்லா இந்த அகர் அகர் பவுடர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 100 ml பாலை இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா பால் கொதிக்கணும். பாருங்க, இந்த பால் நல்லா கொதிக்குது. இப்போ இது கூடவே இந்த கொதிக்கிற கண்டென்ஸ் மில்க் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. பாருங்க, இந்த பாலும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா கொதிக்குது. ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 75 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். பாருங்க, இந்த சர்க்கரை, கண்டென்ஸ் மில்க், பால் எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. இப்போ இந்த அகர் அகர் 1 ஸ்பூனு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா, இதை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா கொதிக்கணும். பாருங்க, ஒரு 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டென்ஸ் மில்க் பால் போட்டு செஞ்சிருக்கிற அந்த கலவை அங்கே அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாம்பழத்தை மேல் தோல் எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ இந்த மீதி இருந்த அகர் அகர் 1 ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, இதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். பாருங்க, இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் மறுபடியும் ஒரு 75 கிராம் சர்க்கரை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இந்த மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் அகர் அகரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இதை ஊற்றிடுறேன். ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும்.
பாருங்க இந்த அகர் அகர் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழத்தை இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இப்போ நீங்க இந்த மாம்பழத்தை இந்த அகர் அகர்ல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிகள் வந்துடும், லம்ப்ஸ் வந்துடும். அப்போ இந்த மாதிரி எக் பீட்டர்ல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடும். இப்போ இந்த ஜஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பை இதில் சேர்த்துடுங்க. அதே போல இந்த 2-3 ட்ராப் லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இந்த செஞ்சு வச்ச ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் இருக்கிற மோல்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கேக் மோல்டு எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணலாம். பாருங்க 15 மினிட்ஸ் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இது நல்லா செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா செட் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லான மேங்கோ கண்டென்ஸ் மில்க் ஜெல்லி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.